இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முஸ்லிம் ஒரு முஃமின் எப்படியெல்லாம் வாழ வேண்டுமாறு, எந்த அளவிற்கு நல்லவராக வாழ வேண்டும், இன்னும் இஸ்லாம் எந்த அளவிற்கு நல்லவராக மிக நல்லவராக வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், நாம் இறந்ததற்கு பிறகு உயிரற்ற நிலைமையில் இந்த உடலை பூமியிலே அடக்கம் செய்யப்படுகிற பொழுது, நாம் எந்த மண்ணிலே அடக்கம் செய்யப்படுகிறோமோ அந்த மண், அந்த கபரிடத்திலும் கூட நாம் நல்லவர் என்ற பெயரை பெற வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒரு ஹதீஸில் பார்க்க முடிகிறது, நீண்ட ஹதீஸ். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதற்காக பள்ளிக்கு வருகிறார்கள். வரும்போது ஒரு சிலர் உட்கார்ந்துக்கிட்டு சிரித்து கொண்டிருக்கிறாங்க. சிரித்து பேசிக்கொண்டிருப்பதை நபி அவர்கள் பார்க்கிறார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்த்து சொன்னாங்க, கேட்டாங்க, அம்மா இன்னக்கும் லவ் அக்ஸர்தும் திக்ர ஹாதிமில் லஸாத் லஷகலக்கும் அம்மா அரா. அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் திக்ர ஹாதிமில் லஸாத் இன்பங்களை இல்லாமலாக்கிவிடும், இன்பங்களை இல்லாமலாக்கி விடுகின்ற அந்த மரணத்தை நீங்கள் நினைவு கூறுவீர்கள் என்று சொன்னால், நினைத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நான் இப்பொழுது உங்களை எந்த நிலைமையில் பார்க்கிறேனோ அது போன்ற ஒரு நிலைமையில் நீங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டீங்க. நீங்கள் இது போன்று சிரிப்பதை நீங்கள் விட்டுவிடுவீர்கள் என்பதாக நபியவர்கள் சொல்லிவிட்டு, فَأَكْثِرُوا مِنْ ذِكْرِ هَاضِمِ اللَّذَّاتِ الْمَوْتِ, அதாவது எல்லா வகையான இன்பங்களை எல்லாம் இல்லாமலாக்கி விடுகின்ற அந்த மரணத்தை, அந்த மௌத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். فَإِنَّهُ, ஏனென்று சொன்னால், لَمْ يَأْتِ عَلَى الْقَبْرِ يَوْمٌ, ஒவ்வொரு நாளும் மனிதன் அடக்கம் செய்யப்படுகின்ற அந்த கபரு, இல்லா தகல்லம ஃபீஹி, அவரிடத்தில் இப்படி பேசிய தவிர இல்லை. நாம் அடக்கம் செய்யப்படுகின்ற அந்த கபரு பேசிக்கொண்டே இருக்கிறது, சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஃபயக்கூல், அது சொல்கிறது, அன பைத்துல் குர்பா, நான் பயணத்தினுடைய வீடாக இருக்கிறேன். வான பைத்துல் வஹதா, நான் தனிமையினுடைய வீடாக, தனிமை சிறையாக நான் இருக்கிறேன். வான பைத்து துராப், நான் மண்ணுடைய வீடு, அதாவது மண் இல்லமாக நான் இருக்கின்றேன். வான பைத்து தூத், அதாவது புழு பூச்சிகளுடைய இருப்பிடமாக நான் இருக்கின்றேன் என்பதாக ஒவ்வொரு நாளும் நாம் அடக்கம் செய்யப்படுகின்ற மன்னரை கபரு தினமும் சொல்லிகிட்டே இருக்குமா. ஃபைதா துஃபினல் அப்துல் முக்மின், ஒரு முக்மினான அடியான் தஃபன் செய்யப்படுகிற பொழுது, அடக்கம் செய்யப்படுகிற பொழுது, கால லஹுல் கபரு, அப்பொழுது அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த மையத்தை பார்த்து அந்த கபரு சொல்லுமாம், மர்ஹபன் வ அஹ்லன், உன்னுடைய வருகை நல்வரவாக ஆகட்டும். அம்மா இன் குந்து உஹிப்பு மன் யம்ஷி அலா துஹரி இலைய, என்னுடைய முதுகின் மீது நடந்தவர்களில் நீ எனக்கு மிக பிரியமானவராக நீ இருந்தாய், என்னிடத்திலே நீ ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாய். நான் இப்பொழுது எந்த அளவுக்கு ஒரு பரிவோடு உன்னிடத்திலே நான் நடந்து கொள்ளப் போகிறேன் என்பதை நீ பார்க்க போகின்றாய் என்பதாக அந்த கபர் சொல்லுமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொன்னாங்க, அதுக்கு பிறகு அந்த கபரு கண்ணுக்கெட்டிய தூரம் அளவுக்கு அது விசாலமாக ஆகிவிடும்.
சொர்க்கத்துடைய ஒரு வாசல் திறந்து வைக்கப்பட்டுவிடும் என்பதாகெல்லாம் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே போல அது மாதிரி கெட்டவர் தீயவர் இறை நிராகரிப்பாளர் அடக்கம் செய்யப்படுகிற பொழுது இந்த மண்ணின் மீது நடந்தவர்களில் என் மீது என்னுடைய முதுகின் மீது நடந்தவர்களில் எனக்கு மிக வெறுப்பானவன் தீயவன் நீதான் இருந்தாய் என்பதாக சொல்லும் என்பதாக நபி அவர்கள் சொல்லி அதனுடைய வேதனுடைய வகைகளை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாருங்க, இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்ததற்கு பிறகு ஒன்றுமற்ற உயிரற்ற இந்த உடலை அடக்கம் செய்யப்படுகிற பொழுது இந்த உடலை அடக்கம் செய்யப்படுகின்ற அந்த கபர் கூட நல்லவராக இருந்தால் உன்னுடைய வருகை நல்வரவாகட்டும் என்பதாக சொல்லி அழைத்து என்னுடைய உபகாரத்தை நீ தெரிந்து கொள்ளுவாய் என்பதாக சொல்லி அவருடைய உபகாரத்தை அந்த கபராளி பார்த்து கொள்வார் என்பதாக கபரு கூட என்ன செய்யும், பேசும் என்பதாக நபி அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் இறந்ததுக்கு பிறகு கூட நாம் அடக்கம் செய்யப்படுகின்ற அந்த மன்னரை முதற்கொண்டு நாம் நல்லவரா கெட்டவரா என்பதாக பார்க்கும் என்பதை அறிகிற பொழுது ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்நாளை எப்படியெல்லாம் சீர்திருத்தி கொண்டு மிக சரியான ஒரு வழிமுறையிலே வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும், முனைய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ்களிலிருந்தெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வருடத்தை நாம் பெற்றதைப் போல அடுத்து வர இருக்கின்ற வருடத்தையும் இன்னும் பல நீண்ட ஆண்டுகள் நல் அமல்கள் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி தருவானாக. வருகின்ற வருடங்களை மிக சரியான முறையிலே நல்ல வழியிலே பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் எல்லா விதமான குழப்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் எல்லா விதமான நோய் நொடிகளிலிருந்தும் ஃபித்னாக்களிலிருந்தும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பாதுகாத்தருவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.